ஹாய் காய்ஸ், இது வந்து மிளகு சாப்பாடு தாளிச்சிட்ருக்கிறேன். இதுக்கு வந்து கடுகு போடக்கூடாது. எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு வெள்ளுளுந்து போட்டு தாளிச்சிடணும் காய்ஸ். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு இப்போ வந்து பெப்பர் பொடியும் போட்டுட்டேன். பெப்பர் பொடி போடக்கூடாது. கொஞ்சம் சீரகமும் 2 ஸ்பூன் மிளகு போட்டு இடித்து பாரு காய்ஸ், இது போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். அது போட்ட மிளகு அடுத்தது வந்து சாப்பாடு கொட்டுறேன் காய்ஸ். அதே நிமிஷம் மிளகு தூளெல்லாம் போடக்கூடாது. மிளகு குருமிளகு சரிங்களா, இப்படி உருண்டையாக இருக்குல்ல, இது எடுத்து இடித்து போடணும். மிளகு சாப்பாடு ரெடி காய்ஸ். ஹாய் காய்ஸ், மிளகு சாப்பாடு ரெடி. நடக்கடலை, வெள்ளுளுந்து இதெல்லாம் போட்டு காய்ஸ் எல்லாம் வறுத்து தாளிச்சிருக்கிறேன் காய்ஸ், வணக்கியிருக்கிறேன். இதுதான் மிளகு சாப்பாடு காய்ஸ். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நெஞ்சு சளியெல்லாம் எடுத்துரும். மிளகு சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. பிறந்த புள்ளத்தாச்சிகளுக்கு புள்ளக்காரங்களுக்கு கொடுங்க. இது வயிற்றில் இருக்கிறது எல்லாம் புண்ணுன்னு ஆற்று கழிவெல்லாம் வெளியேற்றிட்டு வரும், நல்லாயிருக்கும். குழந்தைக்கு பால் குடிக்கும்போது சளி பிடிக்காது. மிளகு சாப்பாடு அடிக்கடி பிறந்த பிள்ளை கறிக்கு அம்மாவுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காய்ஸ். வெயிட் பச்சைடம்காரங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காய்ஸ். குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது சைடிஸ் வந்து பீக்கங்காய் தொக்கு காய்ஸ். பீக்கங்காய் தொக்கு தேங்காய் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லை தேங்காய் பூ போட்டுக்கலாம் காய்ஸ். நான் தேங்காய் பூ போட போகிறேன். பீக்கங்காய் தொக்கு காய்ஸ். பெப்பர் சாப்பாட்டுக்கு பீக்கங்காய் தொக்கு காய்.